ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எவிக்ஷன் அப்டேட் யார் யாரெல்லாம் வந்து ஆயிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று எபிசோடில் மக்கள்கிட்ட ஒரு வேரியேஷன் காட்டணும் அப்படின்றதுக்காக மெயினாக நம்ம பேசணும். யாரெல்லாம் பிஆர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதை பற்றியும் அவங்க எப்படிலாம் வந்து மடை மாற்றுவாங்க அப்படின்றதை பற்றியும் ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம், வேக்கப் சாங்கில் என்ன ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது. இன்றைக்கி ஒரு வேக்கப் சாங் போட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எவிக்ஷன் வந்து 1 or 2 கேட்டிங்கன்னா 2 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஏற்கனவே ஒரு ஆள் யார், கமருதீனுடைய கார்டை எடுத்து வச்சிட்டாங்க ஃபார் டிஆர்பி அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பட் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னும் வந்து அரங்கிற்குள் வரவில்லை. 11:30 இல்லை 12 o'clock தான் உள்ளே போவாங்க. போய் அது ஒரு டிஸ்கஷன் ஒரு 1/2 மணி நேரம் போகும். ஸோ நம்ம 12:30 மணிக்கு தான் தெரியும். பட் இந்த பாடலை வைத்து பார்க்கும் பொழுது ஆடல் பாடல் ரம்யா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது இல்லை? உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ என்ன சாங்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுஷ் படம் திருடா திருடி அப்படின்ற படத்துலேருந்து வண்டார்குலி சின்ன பெற்றது அப்படின்ற மாதிரி நல்ல விடுங்கடா என்னடா அப்படின்ற மாதிரியோ என்னையா பாட்டு பாடுறீங்களா? சரி, அந்த படத்தில் அந்த பாட்டு எப்படி சம்மந்தமாகும், எப்படி லிங்க் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்து ஒரு ஐட்டம் டான்ஸர். ஸோ ஐட்டம் டான்ஸர் அப்படிங்கிறப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு ஆடுற ரம்யா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னா அரோரா, அவங்களும் வந்து ஒரு ஐட்டம், அதாவது ஐட்டம் சாங் ஆடுறது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அரோரா வந்து லிஸ்ட்டில் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ரம்யா வந்து இந்த வாரம் வந்து ஆடல் பாடல் ஆட்டக்காரி கண்டிப்பாக வந்து இந்த வாரமாச்சு தூக்குவாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்த செய்தியும் வந்து அதுதான். ரம்யா ரொம்ப லீஸ்ட்டில் இருக்காங்க ஓட்டிங் அப்படிங்கிறது. அவங்களை காப்பாற்றுறதுக்கு விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது மக்கள் செல்வன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு மக்கள் மாமா அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து கரெக்டாக சொல்லணும். பிகாஸ் இது ஒரு மாமா நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. எஃப்ஜே ஆதிலேருந்து பார்வதி கமருதீன்லேருந்து அரோரா கமருதீன்லேருந்து எல்லாருமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தடவை தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிருச்சு. கேம் வைஸில் எவனுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடக்கணும். நடக்குமா? நடக்கணும்னா நடக்குமானா? கண்டிப்பாக நடக்கும். இதில் என்ன? அதனால் வந்து மாமா வேலையை பார்க்காம அடி மரணடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இன்றைக்கி எல்லாம் எதிர்பார்க்கும் அதுதான். சும்மா வெளுத்து வாங்கணும் தலைவா, வெளுத்து வாங்காமல் நீங்கள் விட்டீங்கன்னா நாங்கள் உங்களை முடிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் சேதுபதியை முடிச்சு விட்றதுக்கு வந்து ஒரு கும்பலே வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறி அப்படிங்கிறது மாப்பிள்ளைக்குங்கிற மாதிரி. சரியா? ஸோ இந்த வண்டார்குலரி பாட்டில் தனுஷ் அப்போ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வண்டார்குலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து அப்படியே முழிச்சுனே இருப்பான். ஸோ மேபி சபரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை சபரிக்கு ஓட்ஸ் இருக்கு, பயடாதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே ரம்யா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா கமருதீனை சீரியல் டேரக்டர் ஒருத்தர் இருக்கார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அடுத்து ஒரு சீரியல் பண்ணுறாராம். அங்கே தான் ட்விஸ்ட்டே. சரியா? இன்னும் 10 நாள் ஆரம்பிக்குது போல். ஸோ அதுக்கு கம்மு வேணுமா? ஸோ 10 நாளில் சோக முடியாதுல்ல. அதனால் இப்போயே எடுத்து கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொஞ்சம் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெறும் இந்த மைக் இஷ்யூ மட்டும் இல்லை, சீரியலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக கம்முவை வந்து வெளியே தூக்குறதுக்கான ஒரு ஆள் கம்மு. அப்போ வண்டார்குலியில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்யா தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ கம்மு ரம்யா இந்த 2 பேர் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. சரியா? ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து இன்னும் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். என்ன அப்படின்னா, எப்படிங்க இந்த பிஆருக்கும் மக்களுக்கும் எப்படி ரிலேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பிஆர் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய கண்டஸ்டன்ட் ஒருத்தவங்களுடைய உயர்ந்து பேசுகிறது, ஃபயர் விடுறது மட்டும் இருக்காது. ஆனால் மிச்ச கண்டஸ்டன்ட் தாழ்த்தி பேசுவாங்க. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பார்வதிக்கு பிஆர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, திவ்யாவுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்கிறவங்க எது அதிக பிஆர் இருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். திவ்யாவுக்கு தான் அப்படிங்கிறது. எப்படி தெரியுமா? நேற்று கமருதீன் இஷ்யூ வந்துச்சா, கமருதீன் இஷ்யூவை திவ்யா நல்லா பண்ணாங்க, கமருதீனுக்கு ஃபயர் விடாமல் திவ்யாவுக்கு வந்து ஃபயர் விட்டு போயிடலாம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திவ்யாவுக்கு ஃபயர் விடுறதோட கமருதீன் இப்படி பண்ணிட்டான், கமருதீன் வேஸ்ட், கமருதீன் இது அப்படி தான் வந்து பண்ணுவானுங்க, நெகட்டிவ் பிஆர் பண்ணுவானுங்க. சரியா? ஸோ இது பண்ணிட்டானுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஹா ரைட்டு. ஏன்னா நேற்று நம்ம வீடியோக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அவன் பக்கம் இருக்க அந்த வார்த்தை விடுறது மட்டும்தான் தப்பு. மற்றபடி அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலையில் 6 மணிக்குன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்களா, அந்த மாதிரி வந்து 24 மணி நேரம் விட்டா பேசுவா போல தெரியுது. அவளை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் 2 வார்த்தை விட்டது தப்பு தான். அதுக்காக திவ்யா பண்ணுறது நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. அவள் அட்டென்ஷன் சீக்கர். அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ராக் பண்ணி எல்லார்கிட்டையும் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவா. இந்த ரோவசங்கர் ஒரு படத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல, ஓ அன்னைக்கு கடை 4 மணிக்கு இங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவிலாஞ்சி விக்ரம், நம்ம தெய்வ திருமகள் விக்ரம் மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு.
ஸோ அதை எடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஃபயர் விடுற மாதிரி அப்படி இப்படின்னு போடுவாங்க. அது பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பார்வதி போஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்வதி மக்களுடைய போஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே தூக்கி தான் பேசுவாங்க. யாரையும் இறக்கி பேச மாட்டாங்க. திவ்யா வந்து கேவலம் அப்படிலாம் பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் பேசிடுவாங்க ஏற்று. இப்போ காணாவினோத் பார்த்தீங்கன்னா காணாவினோத் ஃபயர் ஃபயர் ஃபயர்னு விட்டுட்டு இருப்பான். காணாவினோத் கீழே வந்து கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாராவது சண்டை போட்டால் திவ்யா வந்து கேடு கட்ட அப்படிலாம் போடவே மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நெகட்டிவ் பிஆர் அப்படிங்கிறது. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் பிஆர் வந்து ஹையர் பண்ணது இந்த வட்டம் திவ்யா கணேஷ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? அதனால எஃப்ஜேக்கெல்லாம் ஃபயர் விடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்க. நீங்க நல்லா யோசிக்கணுங்க. எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்? அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்? பார்வதியை இந்த இடத்துல அவன் பேசிட்டான்றதுக்காக அவன் முன்னாடி இருக்கிற அனைத்து தப்புகளையும் வந்து மறைச்சிக்கிட்டு இப்போ வந்து ஃபயர் விட்டு தெரியுறாங்க. அப்போ எஃப்ஜேவை ஃபயர் விடுறவங்க எவ்வளோ பெரிய மனநோயாளியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னது? அது பாட்ஸ், மக்கள் கிடையாது. மக்களுடைய உண்மையான அன்பு கண்டிப்பாக யார் பக்கம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த கேமாக காட்டி ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டு இருக்கு. உண்மையாக நான் வந்து எந்த ஒரு ஃபேக்னஸும் இல்லாமல் கேரி த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிற பார்வதி மேலேயும் வினோத் மேலேயும் கமருதீன் மேலேயும் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேவா? பாயிண்ட் திவ்யா சொல்கிற மாதிரி பாயிண்ட். ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா, இதில் எவிக்ஷன் நம்ம சொல்லிட்டோம், கமருதீன் இல்லை ரம்யா 2 எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா 7 பேர் தான் இந்த வட்டம் நாமினேஷனில். ஓகே, ஸோ யார் யார் இருக்காங்க? ரம்யா, வியானா, சபரி, வினோத், சாண்ட்ரா, எஃப்ஜே, வியானா, ரம்யா, கமருதீன். ஓகேவா? ஸோ இதில் டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாற்றணும் அப்படின்னா யாரை சேவ் பண்ணாலும் மாறாது. ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர்ஸ் உள்ள இல்லை. மேபி விக்ரம் இருந்தாலும் விக்ரம் சேவ் பண்ணியிருக்கலாம். பட் வினோத் சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்த மாதிரி ஆயிரும். கிளாப்ஸ் அதிகமாக இருக்குது ஏற்கனவே வினோத்துக்கு. ஸோ அதனால் அதை பண்ண மாட்டாங்க பிக் பாஸ் டீம். ஸோ சபரியை ஃபஸ்ட் சேவ் பண்ணால் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். நமக்கு எதில் இருக்கும்னு சொல்லி முழிச்சுக்கிட்டே இருக்கான்ல, அந்த முழிப்புலேருந்து வெளியே வந்துடுவான். அதனால் சபரியை முதல் சேவ் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய டைனமிக்ஸ். அதாவது சபரியும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணி விட்டுருணும் டபால்னு. நம்ம பிரச்சனை போனதுலேருந்து இப்படிப்பட்ட ஆட்டம் ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இறங்கி ஆடுவா அப்படிங்கிறது தான். மற்றபடி வினோத்தை சேவ் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. அவர் கையை எடுத்து கும்பிட்டுட்டு எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, நான் ஜாலியாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி போயிடுவார். ஏன் மாறணும்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தில் சபரியும் சாண்ட்ராவையும் சேவ் பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. சரியா? ஸோ அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த எஃப்ஜே உடைய ரோஸ்ட்டு, கமருதீனுடைய ரோஸ்ட், பார்வதிக்கு செம ரோஸ்ட், திவ்யாவுக்கு ரோஸ்ட், இன்னைக்கு இந்த 4 ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இதில் யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சேதுபதி பார்க்கணும். அதுவும் பார்வதி கமருதீனுக்கு வந்து கொளுத்தி விடணும், அதே அதிரணும். அந்த அளவுக்கு அடி 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 அடிக்கணும். கண்டிப்பாக அடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ வியானா ரம்யா தப்பிச்சிருவாங்களா? வியானா தானே கீழே இருக்காங்க அப்படின்னு. வியானா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. வியானாவை தூக்கி அங்கிட்டிருந்து ஒரு கமருதீனை யாரையா தூக்கி ரம்யாவை சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆடல் பாடல் பாட்டு போட்டாங்க சனிக்கிழமை மார்னிங் சாங்கில். அதனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன். சரியா? ஸோ நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ எவிக்ஷன் அப்டேட்டில் வரேன். மீண்டும் சந்திப்போம்.